ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அரசியலமைப்பில் முகப்புரை பற்றி பார்க்கலாம். முகப்புரை வந்து ஃபஸ்ட்டு எங்கேருந்து பெறப்பட்டுச்சுன்னா அமெரிக்காவிலேருந்து தான் பெறப்பட்டுச்சு. அதை அறிமுகப்படுத்தியவர் நேரு. முகப்புரை ஒரு முறை மட்டும்தான் திருத்தப்பட்டுச்சு. ஒரே ஒரு டைம் தான் முகப்புரையை திருத்தினாங்க. அது எப்போன்னா 1976 42வது சட்ட திருத்தம். அதில் திருத்தும் போது என்ன வார்த்தை சேர்த்தாங்கன்னா 3 வார்த்தைகள் சேர்த்தாங்க. அந்த 3 வார்த்தை என்னென்னா சமத்துவம், மதச்சார்பற்ற, ஒருமைப்பாடு. இந்த 3 வார்த்தை தான் அந்த ஒரு டைம் திருத்தும் போது சேர்த்த வார்த்தைகள். நெக்ஸ்ட்டு, இந்த அரசியலமைப்பை நிறைய பேர் வந்து நிறைய விதமாக சொல்லியிருப்பாங்க, இது இப்படி அது அப்படின்னு. அதில் வந்து அரசியலமைப்பின் அடையாள அட்டை தான் முகப்புரை. அரசியலமைப்பின் அடையாள அட்டை முகப்புரை அப்படின்னு சொன்னது வந்து N.A. பால்கிவாலா. இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, அடையாள அட்டை. இந்த வீட்டில் பால் கறக்கிறவங்களாம் எடுத்துகிட்டு போய் சொசைட்டியில் போடும்போது அட்டை தருவாங்கள்ல, பால் அட்டை. இந்த அடையாள அட்டையை வந்து நம்ம பால் அட்டைன்னு ஞாபகம் வச்சுக்கலாம், பால்கிவாலா. நெக்ஸ்ட்டு, ஜாதகம், அரசியலமைப்பின் ஜாதகம் முகப்புரை அப்படின்னு சொன்னது யாருன்னா முன்ஷி. இது எப்படின்னா, இப்போ கல்யாணம் வேறு ஏதாவது பண்ணுறதுக்கு முன்னாடி ஜாதகம் பார்ப்பாங்கல்ல, முன்னாடியே ஜாதகம் பார்ப்பாங்க. முன்ஷி முன்னாடியே ஜாதகம் பார்ப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஜாதகம்னு சொன்னது முன்ஷி. நெக்ஸ்ட்டு, சொர்க்கம். வழக்கறிஞர்களின் சொர்க்கம் முகப்புரை அப்படின்னு சொல்லுவாங்க. வழக்கறிஞர்களின் சொர்க்கம் முகப்புரை அப்படின்னு சொன்னது யாருன்னா சர் ஐவர் ஜென்னிங். எப்படின்னா, ஜென் தத்துவம்னு ஒன்று ஸ்கூல் புக்ஸில் வந்திருக்கும்ல. ஜென் தத்துவம்னா ரொம்ப அமைதியாக தியானம் பண்ணிட்டு அந்த மாதிரி இருப்பாங்கள்ல. சொர்க்கங்கிறது அப்படி தானே இருக்கும், அவர் ரொம்ப அமைதியானது. ஜென்னிங் முறைப்படி இருந்தது அப்படின்னு ஞாபகம். சொர்க்கம்னா ஜென்னிங், சர் ஐவர் ஜென்னிங். திறவுகோல், அரசியலமைப்பின் திறவுகோல் வந்து முகப்புரை அப்படின்னு சொன்னது வந்து எர்னஸ்ட் பார்க்கர். திறவுகோல்னா என்ன, சாவி தானே. போய் திறந்து பார்க்கவா அப்படின்னு கேட்பாங்க. திறந்து பார்க்கவா, திறவுகோல். திறந்து பார்க்கவா, பார்க்கர். நெக்ஸ்ட் வந்து எண்ணங்களையும் கனவுகளையும் வெளிப்படுத்துவது அல்லாடி கிருஷ்ணசாமி. நம்ம இதில் சாமின்னு வச்சுக்கலாம், அல்லாடின்னு வச்சுக்கலாம். நம்ம அல்லாடி போய் நடந்து போய் சாமிக்கிட்ட வேண்டிப்போம், என் எண்ணங்களையும் என் கனவுகளையும் நிறைவேற்று அப்படின்னு சாமிக்கிட்ட தானே வேண்டுவோம். ரொம்ப அல்லாடி போவோம்ல, அந்த மாதிரி இருக்கனால அல்லாடி கிருஷ்ணசாமி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எண்ணங்களையும் கனவுகளையும் வெளிப்படுத்துவது முகப்புரை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அரசியலமைப்பின் ஆன்மா, சாவி, அணிகலன்கள். அரசியலமைப்பின் ஆன்மா, சாவி, அணிகலன்கள். ஆன்மாக்குள்ள அணிகலன்கள்லாம் இருக்குது. அது தாகூர் வந்து திறந்து பார்க்குறாரு. தாகூர் தாஸ் பார்க்குறாரு, என்னோட ஆன்மா அணிகலன்கள்லாம் அவர் பார்க்குறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். ஆன்மா அணிகலன்களை பார்க்குறாரு, தாகூர் தாஸ் பார்க்கவா. நெக்ஸ்ட்டு, அமெரிக்க பிரகடனத்தை ஒத்தது ஆனால் கூடுதலானது, இது கொஞ்சம் நீளமானது அப்படின்னு சொன்னது வந்து இதயதுல்லா தான் சொல்லியிருப்பாரு. இந்த இதயதுல்லாங்கிறது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலானவர். எப்படின்னா, இவர் நீதிபதியாக இருந்திருப்பார் 1969. அப்போ குடியரசுத் தலைவர் பதவி காலியாக இருந்திருக்கும், துணை குடியரசுத் தலைவர் பதவியும் காலியாக இருந்திருக்கும். அப்போது ஒரு நீதிபதியாக போய் இவர் தான் குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார். எந்த வருஷம்னா 1969. முகப்புரைக்கான கேஸ்லாம் நிறைய போட்டிருக்காங்க. முகப்புரைக்கு வந்து கேஸ் நிறைய போட்டிருப்பாங்க. இந்த பெருவாரி கேஸ், கேசவனந்த பாரதி, LIC வழக்கு, இந்த மாதிரிலாம் கேஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம தனித்தனியாக வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதை பார்த்ததை மட்டும் திரும்பி ஒரு டைம் சொல்கிறேன். இது வந்து முகப்புரை வந்து அமெரிக்காவிலேருந்து பெறப்பட்டது. இதை அறிமுகப்படுத்தியவர் நேரு. முகப்புரை ஒரு டைம் தான் திருத்திருக்காங்க. எப்போனா 1976 42வது சட்ட திருத்தத்தில். அந்த திருத்தினத்தில் 3 வார்த்தை சேர்த்தாங்க. என்னென்னா சமத்துவம், மதசார்பற்ற, ஒருமைப்பாடு. அரசியலமைப்பு அடையாள அட்டைன்னு சொன்னது பால்கிவாலா. பால் போய் ஊற்றுறவங்களாம் பால் அட்டையில் எழுதிட்டு வருவாங்களா, பால் அட்டை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அரசியலமைப்பின் ஜாதகம்னு சொன்னது வந்து முன்ஷி சொல்லியிருக்காரு. எந்த ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடியும் ஜாதகம் பார்ப்பாங்க, முன்ஷி, ஜாதகம். வழக்கறிஞர்களின் சொர்க்கம் முகப்புரை அப்படின்னு சொன்னது வந்து சர் ஐவர் ஜென்னிங். சொர்க்கம்ங்கிறது வந்து ஜென் தத்துவம் மாதிரி அவ்வளோ அமைதியான தியான நிலையில் இருக்கக்கூடியது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. அரசியலமைப்பின் திறவுகோலை சொன்னது வந்து எர்னஸ்ட் பார்க்கர். திறந்து பார்க்கவா அப்படின்னு வச்சுக்கலாம். எண்ணங்களையும் கனவுகளையும் வெளிப்படுத்துவது முகப்புரை அப்படின்னு சொல்லுது அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். இப்போ வந்து நம்ம எண்ணத்தையும் நம்ம கனவு நிறையணும்னா அல்லாடி போய் சாமிக்கிட்ட வேண்டிப்போம். அல்லாடி சாமி கிருஷ்ணசாமி வேண்டி நிறைவேற்ற சொல்லுவோம். அடுத்தது அரசியலமைப்பின் ஆன்மா, சாவி, அணிகலன். ஆன்மா, அணிகலன், சாவியெல்லாம் பார்க்கவா, தாகூர் தாஸ் பார்க்கவா.
நெக்ஸ்ட் வந்து அமெரிக்க பிரகடனத்தை ஒத்தது ஆனால் கூடுதலானது அப்படின்னு சொன்னது வந்து இதயதுல்லா. இந்த இதயதுல்லா தான் 1969 குடியரசுத் தலைவராக வந்திருப்பார். அவ்வளோதான் இந்த முகப்பருவோட கேஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.